வாசல் கூட்ட வேண்டாம், கோலமும் போட வேண்டாம், வேலை மிச்சம். அடங்கிலா என்னடி பண்ணிட்டு இருக்கற? வாசல் கூட்டு கோலம் போட்டுட்டியா? போய் பால் வாங்கிட்டு வா, போ காபி போடலாம். வாசல் கூட்டல கோலமும் போடலாம், மழை தூரிட்டு கிடக்குது. அட என்ன காலையில நச நசன்னு பெஞ்சிட்டு கிடக்குது? என்னத்தா மழையை போய் நச நசன்னு சொல்றீங்க? டெய்லி இதே மாதிரி காலையில மழை வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு டெய்லி காலையில மழை வரணுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? ஆமாத்தா, இப்ப பாருங்க, தூங்கி எந்திரிக்கிறப்போ தினமும் இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னு வைங்க, நம்ம வாசல் கூட்ட வேண்டாம், கோலம் போட வேண்டாம், வாசலுக்கு தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. பூமி குளிர்ச்சியாகும், நல்ல ஜில்லுன்னு இருக்கும். என்ன நான் சொல்றது? ஆமாடி ஆமா, உனக்கு டெய்லி வாசல் கூட்டி தண்ணி தெளிக்கிறதுக்கு கூட முறையா இருக்குது. அதுக்காக உனக்கு அண்ணாடு வரண பகவான் காலையில் எந்திரிச்சது உனக்கு மழை கொடுக்கணும். உனக்கு நினப்பு தாண்டி. போய் கொடை எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வா. 2 தூரல் வர்றதுக்கு நின்றுட்டா. போறேன்டா போறேன். உங்களுக்கு சூறாவளியே வந்தாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, மழை வந்து ரோட்டில் தண்ணி வேலை அடிச்சுட்டு போனாலும் சரி, நான் போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோன்னு முதல்ல. ஆமாம், நீ காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க அப்படியே வேலை செய்கிற ஒரே வேலை அந்த பால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா? அதுக்கு டெய்லி 1000 பஞ்சாயத்து பேசி தான் அனுப்பணும். ஒரு நாளைக்கு நான் சொல்லாமல் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறியா? நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வேலைக்கு இத்தனை அக்கப்போர் பண்ணுறா. இன்னும் அப்படியே எல்லாம் தூக்கி கட்டி வரிஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சுட்டாலும் ஏன் கேட்டுக்கிறா? போடி. பால் மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேண்ணா, பாத்திரமும் தானே கழுவுறேன். ஆமாம், பெரிய பாத்திரத்தை கழுவிட்டா. அப்படியே அண்டா குண்டாவெல்லாம் தேய்ச்சி டெய்லி அண்ணாடு கழுவுறா பாரு. அந்த மூளையை கமுத்தி வச்சிருக்கிற பாத்திரம் எவ்வளோ நாள் ஆச்சு அது கழுவு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனவா. போய் நான் 10 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன், இன்னும் அப்படியே இருக்குது. அதை எடுத்து கழுவி வச்சு நீ எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறவாரு. சரியான சோம்பேறிடி. உன்ன மாதிரி சோம்பேறியை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. போய் பாரு என்ற ஒளியும் அவன் வீட்டில் எத்தனை வேலை எப்படி செய்கிறான்னு பாரு. போய் பார்த்தா தானே தெரியும். நீயும் இருக்கிறியே, ஒரு வேலைக்கு லாக்கி இல்லாமல் இருக்கிறாவாரு. ஸோ காலையிலேயே கிளம்பி மக போகிறான்னு ஆரம்பிச்சிருச்சு. சரி அத்தா, பெண்ணை நம்ம பால் வாங்கிட்டு வரோம், போங்க. நீங்கள் போய் சாப்பாட்டு வேலையை பாருங்க. நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் காஃபி குடிக்கலனாலே டென்ஷன் ஆகுறீங்க. இருங்க 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போடி, பேசிட்டு நின்றுட்டு இருக்காத, மடான்னு போய் வாங்கிட்டு வா. 5 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் பண்ணிட்டு இருக்காத. இங்கே இருக்கிற பால் வாங்கிட்டு வரக்கு இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன். போ, காஃபி குடிச்சாதான் எனக்கு வேலையோடு நான் போய் உலைய வைக்கிறதுக்குள்ள. சரிங்க அத்தா. எங்கடி அந்த பக்கம் போற? தூக்கு பஸ் எடுத்துட்டு போகலையா பால் வாங்குறக்கே? அதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன், நான் அப்படியே எடுத்துட்டு போறேன். ஏண்டி மழை தூரத்து கொடையை எடுத்துட்டு போக வேண்டியதானே? அப்படியே போறேன். வேண்டாத்தா, அது என்ன தூரல் தான், நான் நின்று போயிடும். நான் அப்படியே போயிட்டு வரேன். இனி அதை யாரும் தூக்கிட்டு போறது? கொடை பிடிச்சிட்டு போற கூட சோம்பேறித்தனம் பண்றாவர். அங்கிள் இந்தாங்க அங்கிள், காஃபி எடுத்துக்கோங்க அங்கிள். குடுமா ஜென்னி. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு என்னடா இன்னும் காஃபி குடிக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தா கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டா. பரவாயில்லையே ஜென்னி, வர காஃபி எல்லாம் நல்லா போட கத்துக்கிட்டா. தேங்க்ஸ் அங்கிள். காளிமா காளிமா அங்கிள், யாரோ ஆண்டி வந்திருக்காங்க அங்கிள். ஓ இவங்களா? வாங்க உள்ள வாங்க. வாங்க ஆண்டி, உட்காருங்க ஆண்டி. வரேண்ணா. என்ன தலைவரே வீட்ல தான் இருக்கீங்களா? அட என்னக்கா நீங்களுக்கு அந்த தலைவர் அது இதுன்ட்டு. வாங்க உட்காருங்க, வாங்க கருப்பையக்கா, வாங்க. பரவாயில்ல தாண்டி, இருக்கட்டும். காளிமா இங்க. இந்த காளிமா உள்ளதாக்கா இருப்பா, இருங்க வர சொல்றேன். ஜென்னி, காளிமா வர சொல்லு சாமி. சரிங்க அங்கிள். ஆண்டி உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். போ, உங்க அத்தை இருந்தா வர சொல்லு. வாங்க கருப்பையக்கா, வாங்க உட்காருங்க. வாங்க. ஏங்க வந்தவங்களுக்கு உட்கார சொல்லாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருக்கா. இல்ல காளிமா, அதெல்லாம் உட்காரதா சொன்னாங்க. எனக்கு தான் வேலை நிறைய கிடக்குதா, சரி உட்காந்தா நியாயமாயிருன்னு சொல்லிட்டு தான் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்படியாக்கா? என்னக்கா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை காளிமா, உனக்கே தெரியல என்ற பையன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ட்டு. சரி அதான் நம்ம ஊர் கோயிலே வச்சு ஏதோ வரவேற்பு மாதிரி ஒன்று பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி அதான் அவங்கள சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா கருப்பையக்கா? சரிக்கா எப்பக்கா வச்சிருக்கிறீங்க? இல்லை காளிமா, ஏற்கனவே அவன் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து 10 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி என்ற வீட்லேயும் அவரும் இந்த மாதிரி பண்ணலாங்கிறாரு. நான் வேண்டாம் தான் சொன்னேன் முதல்ல. சரி அவரு தான் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி என்னமோ பண்ணுங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி நீ அப்புறம் என்ன பண்ணுறது, பையனுக்காக பொறுத்து போக வேண்டியதாக போச்சு. சரி அதனால தான் நாளை மறுநாள் தான் வச்சிருக்கிறான். நம்ம ஊர் கோயிலே வச்சுட்டு அங்கேயே ஏதோ மண்டபம் இருக்குது இல்லை, அதுலேயே ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ வச்சுக்கலான்ட்டு தான் நாளானிக்கு. சரிக்கா, அதனால என்ன ஒன்றும் சங்கடப்படாதீங்க, எல்லாம் சரியாயிருடுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நல்ல முறையில் எல்லாம் பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் வந்துடுறோம். சரி காளிமா. சரி அதான் காலையிலேயே உனக்கு சொல்லிட்டு தான் நீ மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும். அதான் நேரம் இங்கே வந்துட்டேன் முதல்ல. சரி தம்பி எல்லாரும் வந்துருங்க. சரிக்கா, சரி வந்துடுறோம். அதெல்லாம் ஜம் நடத்தலாம். சரி காளிமா. சரி நான் அப்படியே பக்கத்துலேயும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். வேலை வேற அப்படியே கிடக்குது நிறையா. எல்லாம் திடுதுப்புன்னு முடிவு பண்ணனால எல்லாம் அப்படியே கிடக்குது. சரி நம்ம வேலை பார்க்குறேன் நீ. சரியா? நீங்கள் எல்லாம் வந்துடுங்க. சரி கருப்பையக்கா, ஏதாவது வேலை இருந்து சொல்லுங்கள், நாங்களும் வந்து செஞ்சு தரோம். நீங்கள் ஒரு ஆள் ஒத்தையில் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? சரி காளிமா. சரி நான் அப்படியே போயிட்டு வரேன். சரி கருப்பையக்கா, போயிட்டு வாங்க. என்ன ஆண்டி, என்ன
ரிசப்ஷனாமா, அது வைக்கிறாங்களாமா. சரி நாளானிக்கு தானாமா, நீங்க கிருஷ்ணன் வாங்க, அவங்ககிட்டயும் சொல்லிடு. வந்துட்டு வேணா அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போவீங்களாமா? அவங்க பகலில் தான் வைப்பாங்க. ஓகேங்க ஆண்டி. என்ன காளிமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறா? அது இல்லைங்க, கருப்பையக்காரர் பையனுக்கு ஏதோ ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்களா. நாமளும் இது வரைக்கும் எதுவுமே அவங்க செஞ்சதில்ல. நம்ம பையன் கல்யாணத்துக்கு புள்ள சீர்கெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யி. அதுக்கே இப்பவே யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போவே யோசிச்சா தானே அதெல்லாம் பார்க்க முடியும். டைம் இல்லையில, அவங்க வந்து நாலு மறுநாள் வேறு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது யோசிக்காம. நல்லா உட்காந்து யோசிக்காளிமா, நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடு. அதுக்கு முன்னாடியே ஏதாவது டிஃபன் ரெடியாக இருந்துச்சுன்னு எனக்கு கொடு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். சரி வாங்க, சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு கிளம்புங்க, எனக்கும் வேறு வேலை இருக்குது. ஐயா கண்ணே, இந்த சாமி இட்லி கொண்டு வந்திருக்கிறேன், சூடா இருக்குது, சாப்பிடு சாமி. என்ன நீமா ரூமுக்கே கொண்டு வந்துட்டீங்களா? நானே இப்பதான் எந்திரிச்சேன். சரி அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் கூடயும் உட்காந்து சாப்பிடலான்ட்டு. நீங்க அதுக்குள்ள ரூமுக்கே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல கண்ணே, நீ வருவான் தான் வாத்தா. சரி டைம் ஆயிடுச்சுல, மாத்திரை வேற சாப்பிடணும்ல, அதனாலதான் கண்ணு நானே எடுத்துட்டு வந்தேன். இந்தா 4 இட்லி வச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இதான் சுடுதண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறா, கொடு. மழை வேற தூருது, பச்சை தண்ணியில குடிச்சிடா சாமி, சளி போத்துக்கும். சரிங்க அண்ணிமா. அட ஏங்க அழுகுற? நல்லா தானே பேசிட்டு இருந்தா, எதுக்கு திடீர்னு அழுகுற? ஏன் சாமி, ஏதாவது வலிக்குதா? சூட்டு வலி ஏதாவது வந்துருச்சு என்னமோ? 7 மாசம் தானே ஆச்சு, இந்த சமயத்துல எல்லாம் வலிக்காதே. ஏங்க அண்ணே, ஏதாவது வலிக்குதா சாமி? அம்மா அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்ட அத்தை இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு அழுகுறாங்கம்மா. நான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாமா அத்தையா? சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துட்டு வர சொல்ற காரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வலியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணிமா. அப்புறம் எங்க அழுகுறா? இல்ல அண்ணிமா, எங்க அம்மா இருந்தா கூட என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்களான்னு தெரியல அண்ணிமா. என் மேல நீங்க எல்லாம் எவ்வளவு பாசமா இருக்கிறீங்க, அதை நினைச்சாலே எனக்கு மனசு ரொம்ப அப்படியே அழுகாச்சியா வருது அண்ணிமா. அடவுள்ளா, இதுக்கு தான் நீ அழுதுட்டு இருந்தியாக்கு? நான் கூட கொஞ்ச நேரத்துல என்னமா ஏதோ நினைச்சிட்டேன். இதை நினைச்சது அழுதியா? என்னமோ புதுசா பேசுற மாதிரி இருக்குது. என்ன நீ புள்ள பெத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கழுதா விடு. நான் கூட என்னமா ஏதோன்னு கொஞ்ச நேரத்துல பதட்டப்பட்டுட்டேன். நான் கல்யாணம் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து நீ தான் சின்ன குழந்தையா இருந்த, உன்னதான் நான் வளர்த்தி முதல் ஆளாக்குனேன். அதுக்கப்புறம் தான் மாயா சோனியெல்லாம். நீ தான் எனக்கு மூத்த உள்ள மாதிரி. அப்புறம் உன்னை பார்க்காம வேற யாரை பார்ப்பேன்? இதுக்குதான் இப்படி அழுதியா? இத்தனை நேரத்தில் நானே பயந்துட்டேன் போ. ஐயா அத்தா போதாத்தா, உங்க சென்டிமெண்ட் எல்லாம் அப்புறமேல வச்சுக்கலாத்தா, பசிக்குதாத்தா. சரி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். சோனி வேற அங்கே உட்காந்து இருக்கிறேன், நானும் சோனி இங்கே எடுத்துட்டு வர தட்டு 3 பேர் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடலாமா? பாருங்க நீமா, இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவ கடற்கரை உடுசாமி, நீ சாப்பிடு, நான் போய் உனக்கு வேற ஏதாவது நெய் போட்டு 2 தோசை ஏதாவது சுட்டுட்டு வரட்டுமா? இல்லை நீமா, இப்போதைக்கு இட்லியே போதும். லஞ்சுக்கு என்ன நீமா? அம்மா அவர் எங்கே போனாரு? அண்ணனி காணோம். உங்கள் அண்ணன் காலையிலேயே போய் கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டாரு. தம்பியே உங்கள் அண்ணன் போயே போயிட்டாரு. உங்கள் அத்தை உட்காந்துட்டு இருக்கிறாங்க வெளியே. சோனி அவங்க கூட தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். இங்கே நின்றுட்டேன் பாரு, ஏன்னா அவங்களும் சாப்பிடல. சரி பிடிக்கணும், நீ உட்காந்து சாப்பிடு. சரிங்க அண்ணிம்மா, பேசாம நானும் அங்கேயே வந்து சாப்பிடலாமாட்டு இருக்குது. பரவாயில்ல, நீ இங்கே உட்காந்து சாப்பிடு. அப்புறம் மத்தியானம் வேணா எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடலாம். நேரம் ஆயிட்டுக்குது பாரு, மாத்திரை சாப்பிடு, இட்லி சாப்பிட்டுட்டு. சரிங்க அண்ணிம்மா. அத்தா தண்ணிங்க டேபிள் மேலே வச்சுட்டு போறேன், நானும் எனக்கு எடுத்துட்டு வரேன், இங்கே உட்காந்து சாப்பிடலாம். சரி மாயா. அம்மா உனக்கு காலேஜ் எப்போ? அதுவாத்தா ஓப்பன் பண்ணிடுவாங்க அத்தா. இந்த வாரம் மட்டும் தான் லீவு, நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் போயிடுவாத்தா. நெக்ஸ்ட் வீக் போயிடுறீங்களா? சார் நான் முன்னாடியே கொஞ்சம் வந்திருக்கலாம் இல்லையா? எங்கே வரலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போகலான்ட்டு. இப்போ பாரு காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இப்போ தான் நானே வந்திருக்கேன். சார் நான் போன மாதமே வந்திருந்தேன் வையே, நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம் 3 பேர் விளையாடிட்டு. அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இருக்காங்க அத்தா. யாரை கேட்குறீங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக தெரியாதுல்ல, இங்கே இருக்கிறவங்க தான். அதான் பூமாரி, சிம்ரனு, அவங்களாம் தான். அம்மா அந்த ஒரு வாண்டு பையன் ஒருத்தர் இருந்தானே, பூமாரியோட அண்ணனா, அவன் எப்படி இருக்கான்? வளர்ந்துட்டானா கொஞ்சமாச்சு? அப்படியே தான் இருக்கிறானா? அவன் அப்படியே தான் இருக்கிறான். அவன் நேற்று கூட தான் இருந்தா, ஃபுல் டே கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் 4 பேரும். சிம்ரன் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் தான் காலேஜ் போகிறனால எங்களுக்கு மட்டும் தான் நெக்ஸ்ட் வீக் அத்தை. அப்படியா? அம்மா சாப்பிடுங்கம்மா, விட்டா நாள் முழுக்க நான் பேசிட்டே இருப்பா. அதான் பேத்திக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தா, இட்லி என்னமே எடுத்துட்டு வந்து கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். என்னடி ஆட்டாக்கு ஏதோ இட்லி போட்டு கொடுத்தியா? ஆமாம்மா, நானும் ஆட்டாவும் இப்போதான் போட்டு சாப்பிட்டோம்மா. சாப்பிட்டீங்களாப்பா? சரி காப்பி கொண்டு வந்து கொடுடி ஆட்டாக்கு. இட்லி சாப்பிட்டது காப்பி குடிப்பாங்கல்ல, கொண்டு வந்து கொடுப்போம். அத்தா காப்பி ஊற்றி கொண்டு வரட்டுங்களா உங்களுக்கு? இல்லை தானே சீதா, வேண்டாம் சாமி, நான் அப்புறமா சித்த நேரம் போய் குடிச்சுக்கிறேன். காலையில ஒரு காப்பி குடிச்சாச்சு. இப்போ
சரிங்கம்மா. எங்க இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு போனா ஏன் இங்க வந்து திங்க மாட்டாளா? அங்க கொண்டு போய் இதை கொடுக்கணுமா? இல்லம்மா அதுக்கு இல்லைங்க. சரி நான் தான் கொண்டு போய் கொடுத்தா வரேன் சொன்னா. அது நைட்டெல்லாம் வருங்க எல்லாம் வண்டியில வந்து சலுப்பா இருக்குல்ல, சாப்பிட்டு இத்தனை நேரம் வேணா படுக்கட்டும், அதுக்கு தான் உள்ளே கொண்டு போய் கொடுத்தேன். நீங்களும் கொஞ்ச நேரம் வேணா படுத்துங்கம்மா, நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்களா? நானெல்லாம் சித்த நேரம் தூங்கிட்டேன், இப்பெல்லாம் படுத்த தூக்கம் வராது. வேணா அப்புறம் பார்த்துக்கலாம், மதியானம் மேலே வேணாம். எனக்கு இந்நேரத்துக்கெல்லாம் தூங்கி பழக்கம் இல்லை சீதா. இது பழைய வீடு தான் சீதா? ஆமாம்மா இது பழைய வீடு தானுங்க, அதான் முன்னாடி இருக்கிறதோ அதுக்கப்புறம் கட்டுறது. நல்லா இருக்குது நல்லா இருக்குது, பழைய வீடுனால நல்லா அமைதியாக இருக்குது வேறு, அப்படியே நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் இந்நேரம் காற்று மூச்சுன்னு வண்டிங்க போகிறது வர்றது சத்தமாக இருக்குது, இங்கே வந்தது நல்லா அமைதியாக இருக்குது. கிளவி வேறு சட்னி அரைச்சி வச்சிருக்குது, வேற ஏதாவது செஞ்சிருக்குதா பாரு. தோசைக்கு தேங்காய் சட்னியாமா, ஏதாவது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு, கடைசிக்கு ஒரு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சிருக்குது, தேங்காய் சட்னியை. சின்னப்புலா அடியே அட வாரு எங்கே ஏறி உட்காந்துருக்குறானே. அடியே இது மேலே ஏறி உட்காந்து தின்னுட்டு இருக்கிறா, ஏன் உனக்கு உட்காருக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஆமா துணியெல்லாம் வேற மோல் கணக்கா சேர்த்து வச்சிருக்கிற, அதையெல்லாம் எப்போ துவைக்கிறவா? ஆரம்பிச்சிருச்சுடா. துவைக்கலாம், அதான் மழை தூருது இல்லை, இப்போ எங்கே போய் துவைக்கிறது? அதெல்லாம் வெட்டா போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கெல்லாம் எனக்கு துவைக்கிறதுக்கு மூடி இல்லை. உனக்கு எனக்கு தான் வேலை செய்யறது தோணி இருக்குது, எதையாவது சொல்லு அது இதுன்ட்டு. எனக்கு என்ன சேர்த்து வச்சு நீ தானே துவைக்க போற? அவா மோல் கணக்கா சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள நார் அடிச்சு கிடக்குறா. அதெல்லாம் விடுங்கத்த, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏத்தா ஏதாவது கறி எடுத்து குழம்பு வச்சுட்டு இட்லி தோசை ஈஸை சுட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை எழுப்பணும். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு தோசையை போட்டுட்டு என்னை சாப்பிடுன்னு சொன்னால் நான் எப்படி ஏற்ற சாப்பிட்றது? எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் கறி குழம்பா இருக்கும், நம்ம வீட்டில் மட்டும் சட்னி அரைச்சி வச்சிருக்கீங்க. ஐயோ என்னத்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நியாயமே இல்லத்தா. என்னத்தா நீங்கள் போங்கத்தா. அதான்டி அதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில படபிடிப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த கதை தாண்டி உன்ற கதை. போனா போச்சாதுன்னு ஏதோ ஆக்கி போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம உனக்கு நக்கலும் நையாண்டி தாண்டி. மக்கள் ஆக்கி போட்டு உட்கார வச்சு சோறு போடுறாளா, அந்த கொழுப்பு இருக்காது பின்ன உனக்கு. முந்தானத்து தான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன், சும்மா கறி ஊற்று அதை கூடு இதை கூடுன்ட்டு நசா நீ வேணுமா வேலை செஞ்சு கறிக்கல விளையாட்டா. ஆமாம் பெருசாக முந்தா நேற்று செஞ்சு போட்டுட்டீங்க, 3 மாதத்துக்கு அப்புறமா முந்தா நேற்று செஞ்சிட்டீங்களாமா, அதை வேற 300 வாட்டி சொல்லி காமிங்க. இப்போ என்ன இன்னைக்கு கறி எடுக்க போறீங்களா இல்லையா? யாருக்கு இப்போ எடுத்துட்டு வருவா? அவன் இங்கே காலையில கிளம்பி போயிட்டான் சின்ராசு. அந்த ஆள் போனால் போயிட்டு போகிறான், நான் இருக்கல, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், காசு கொடுங்க. எனக்கு என்ன கறி வாங்க தெரியாத என்ன? அதால உங்கள் பையனை விட நான் அருமையான கறி வாங்கிட்டு வருவேன், காசு மட்டும் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல, சரி தின்னுட்டு வா தரேன், போய் வாங்கிட்டு வருவியாமா போ. அப்படி சொல்லுங்க. சரி நான் அப்போ 2 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், காசு ரெடி எடுத்து வைங்க, நம்ம கறி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே என் வேலையை பார்க்குறேன். அப்படி என்ன வேலை செய்ய போற நீ? உனக்கு என்ன வேலை இருக்குது? அது ஒன்றும் இல்லத்தா, கறி கொண்டு வந்து கொடுத்துட்டா நீங்கள் ஆக்கினதுக்கு அப்புறமா அதை சாப்பிடணும்ல, அந்த வேலை இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். முட்டை பேசினா நான் கூட சரி துணிதை துவைக்க போறாளாட்டு இருக்குதுன்னு நினைச்சேன். ஐயோ எனக்கு வந்து வச்சிருக்காரு. கோமா துணி துவைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்காதீங்க, அதான் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டல. எப்படி இருந்தாலும் நான் தானே செய்யணும், நீங்கள் செய்ய பார்த்தீங்களா அந்த வேலையை, அப்புறம் என்ன? உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை எனக்கு நேரத்துக்கு ஆக்கி போடுறது ஒன்று தான், அதை முதல் கரெக்டாக பண்ணுங்க, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சும்மா நீங்கள் அது இது நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. கறியை வறுக்கிறதா இல்லை குழம்பு வைக்கிறதா இல்லை பிரியாணி செய்கிறதான்னு யோசிச்சு வைங்க, அதுக்கு ரெடி பண்ணுங்க, போய் அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க, அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, போங்கத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.